இன்னைக்கு வந்து பச்சை மொச்சை நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ நம்ம கிராமத்தில் வைக்கிற பச்சை மொச்சை தண்ணி குழம்பும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக பால் சாதமும் வச்சிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சீரக சம்பான்னு சொல்லல, அந்த பச்சரிசி தான். அது நல்லா தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கொல கொலன்னு கிடைக்கும். பச்சை மொச்சையை வந்து நல்லா நான் நைட்டே உரிச்சு வச்சாச்சு. நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 விசில் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். நம்ம குக்கரில் வச்சு நம்ம அடுத்து குழம்பு வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பால் சாதம்லாம் வைக்கும் போது நாட்டுக்கோழி குழம்பு தான் வைப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பால் சாதம் வச்சாலே நாட்டுக்கோழி குழம்பு தான் வைப்பாங்க. நாங்கள் மாலை போட்டிருக்கனால நாட்டுக்கோழி குழம்புலாம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து அசைவம்னா நம்ம நாட்டுக்கோழி வைக்கலாம். சைவத்தில் நம்ம பால் சாதத்தில் ஊற்றி சாப்பிட பச்சை மொச்சை குழம்பு தான் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் அதை வச்சிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் எடுக்கணும்லாம் இல்லை. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் அதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு செய்யலாம். ரேஷன் பச்சரிசியில் கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த பச்சரிசி இருந்தனால இன்னைக்கு இதை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/2 hour நல்லா இது ஊறட்டும். நம்ம இப்போ அந்த பயிரை அது ஊறும் போதே நம்ம இந்த பயிரை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 விசில் வச்சுக்கலாம். பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் 1 கிலோ பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அதுக்கும் என்ன தண்ணி ஊற்றணும்னா நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 தக்காளியை நம்ம வந்து இதோடைய ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இதுக்கு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்க்க போகிறோம் குழம்புக்கு. இதுக்கு 1 தக்காளி இந்த தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம 2 விசில் வர வைக்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். பொங்கல் அப்போலாம் இதுதான் எங்கள் அத்தை அடிக்கடி செய்வாங்க. எப்போ பொங்கல்னாலுமே பால் சாதமும் இந்த குழம்பு தண்ணி குழம்பு தான் இருக்கும். மொச்சப்பயிர் தண்ணி குழம்பு தான் இருக்கும். பச்சை மொச்சை. வாங்க இதை 2 விசில் வச்சிடலாம். நீங்களும் பொங்கலுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. 2 விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூனுக்காவது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூனுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும் எண்ணெய். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனுக்காவது சோம்பு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி ஒரு 20-30 வெங்காயமாவது போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே ஒரு தக்காளி போட்டாச்சு. இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி அறுத்துருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வெள்ளைப்பூடு நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி வேகும் போதே நான் ஒரு பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பயிர் மட்டும் போட்டு வச்சிடலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும்.
நல்லா ஓரளவுக்கு கத்திரிக்காயும் தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மொச்சையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் இந்த தண்ணியிலே கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். போதே ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய், சாரி 1/2 கப்பு இல்லை, 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 மிளகு போட்டால் போதும். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணியான குழம்புனால நம்ம முந்திரி பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதனால ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும், அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வேகும் போதே பால் சாதம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். நாங்கள் பொங்கல் அன்னைக்கு சட்டியில் நிறைய வைப்பாங்க. நான் அன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். லேட் ஆகிட்டனால குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் சட்டியில் கூட இதை செய்யலாம். சட்டியில் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். எடுத்த டம்ளரில் 1.5 கிளாஸ் தண்ணியும் 1.5 கிளாஸ் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கலாம். எடுத்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அது சின்ன டம்ளரு, இது பெருசு, அதனால் 1.5 வரும். 1.5 பால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் 4 விசிலாவது வச்சு எடுக்கணும். அப்போ தான் கொல கொலன்னு நல்லா வேகும். 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூளில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உரப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளி தேவைன்னா ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம இஷ்டம்தான். ஏன்னா நம்ம தக்காளி போட்டாலே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நான் ஒரு சுண்டைக்காய் சைஸ் புளி சேர்க்க போகிறேன். நல்லா இந்த ரொம்பலாம் சேர்க்கல, இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நல்லா ஊறட்டும். நம்ம பேஸ்ட்டெல்லாம் போட்ட பேஸ்ட்டெல்லாம் நல்லா குழம்புல நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா வேணாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே பால் சாதமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப. 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வேகணும். நான் 4 விசில் வச்சு எடுத்தேன். நல்லா கொலைய வெந்திருக்கு. இப்போ அதில் கொஞ்சமாக நெய்யில் தாளித்த முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்துடலாம். சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன், தாளிப்பு கரண்டி. நெய் நல்லா பசுமாட்டு நெய் தான், 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம பால் ஊற்றிருக்கனால சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 20 கிஸ்மிஸ் பழம் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 15 முந்திரி இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பொன்னிறம் வதக்கு வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம போட்ட எல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாமே. இப்போ அதில் பால் சாதத்தோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம். பால் சாதம் நல்லா கொலைய வெந்திருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பொங்கலுக்கு இதே மாதிரி வச்சு கொடுத்து அசத்துங்க. பச்சை பயிறு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மொச்சை குழம்பும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.